சென்னை நாணயவியல் அமைப்பின் தலைவர் சென்னை மணிகண்டன் பேசுறேன். இப்போ நம்ம சென்னையில எக்மோர் சிந்து சதன் ஹால்ஸ் ரோடு, அதாவது இப்போ தமிழ் சாலைன்னு மாத்திருக்காங்க, நாணய கண்காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாணய கண்காட்சி அப்படின்னா இது வந்து இந்த ஆண்டு செம்மொழி கண்காட்சி அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தமிழ் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி எல்லா லாங்குவேஜோட இது நம்ம பெஸ்ட். அப்போ அந்த செம்மொழி கண்காட்சி நம்ம ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ் எழுத்துக்கள், அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சேர மன்னருடைய நாணயங்கள் எல்லாமே இதுல வந்திருக்கு. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. கொல்லிப்புரை, கொல்லிரும்புரை, மாக்கோதை, குட்டுவன் கோதை, இந்த மாதிரி வந்திருக்கு. அதே போல பாண்டிய மன்னருடைய நாணயங்கள் பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த நாணயத்தில் பெருவழுதி அப்படிங்கிற தமிழ் கிரந்தம் போட்ட நாணயம் வந்திருக்கு. இந்த மாதிரி சங்ககால நாணயங்கள் தொடங்கி இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய அந்த கம்மமோரேட்டிவ் காயின்ஸ், ரிபப்ளிக் காயின்ஸ், இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா அவங்க ஆட்சி பண்ணாங்க, அப்ப வெளியிட்ட செம்பு காயின், சில்வர் காயின், இது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சி முழுக்க முழுக்க பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுறாங்க. வரலாற்று ஆர்வலர்கள், பொதுமக்கள் என்பதை தாண்டி முதல் நாள் வெள்ளிக்கிழமையே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாமே பார்வையிடுறாங்க. இந்த கண்காட்சி அனுமதி இலவசங்கிறதுனால இதை பார்க்கக்கூடியவங்க, இந்த ரிசுவல்ஸ் பார்க்கக்கூடியவங்க, இந்த டிஸ்பிளே பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா இதை பயன்படுத்தணும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே இந்த கண்காட்சி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி வரைக்குமே இந்த கண்காட்சி நடைபெறும். அதனால இது போன்ற வரலாற்று ஆர்வமிக்க நாணய கண்காட்சியை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். நாணயங்கள் தாண்டி தபால் தலைகள், ஓவியங்கள், அதே போல கலை பொருட்கள் இதுவுமே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தத்துல நம்முடைய தமிழ் மண் சார்ந்த, தமிழ் உணர்வு சார்ந்த வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாம் இங்க காட்சிப்படுத்திருக்கிறதுனால ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்தணும், நம்மளுடைய பழமையை பாதுகாக்கணும்னு சொல்லி சென்னை நாணயவியல் அமைப்பின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இதுல கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 65 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து பார்வையாளர்கள் வந்திருக்காங்க.